தோமாவே, நீ என்னை கண்டதுனாலே விசுவாசித்தாய், ஆனா காணாம ஒருத்தன் விசுவாசித்தான் பாத்தியா, அவன் தான் பாக்கியவான். ஹல்லேலூயா. இயேசுவை காணாமலே இவ்வளவு விசுவாசிக்கிறீங்களே, நீங்க பாக்கியவான்கள். அவனை தான் ஆண்டவர் பாக்கியமா பார்க்கிறார். இன்னைக்கு நாம பெற்றுக்கொள்ளாம போனதுக்கு காரணமே நம்ம அவிவிசுவாசம். விசுவாசத்துல வாழ தெரியல. கடல்ல கூட வாழ தெரியுது, கடல்ல கூட வாழ தெரியுது, ஆனா விசுவாசத்துல வாழ தெரியல. போராட்டத்துல வாழ தெரியுது, கொரோனா காலத்துல வாழ தெரிஞ்சுது, விசுவாச வாழ்க்கை வாழ தெரியல. ஆகையினாலதான் அற்புதம் இல்லை. விசுவாசம் அற்புதத்திற்குரியது. ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். விசுவாசம் அற்புதத்திற்குரியது, விசுவாசம் அதிசயத்திற்குரியது. அதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சரியாய் புரிந்து கொள்ளணும். நான் ஆராதனைக்கு போறேன், நான் ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறேன், நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். அபிஷேகம் வேற, ஞான ஸ்நானம் வேற, ரட்சிப்பு வேற, விசுவாசம் வேற, பரிசுத்தம் வேற, பரலோகம் வேற, நரகம் வேற. எல்லாம் தனித்தனியான போதனை இருக்கிறது. உங்க விடுதலை, உங்க ஆசீர்வாதம், அற்புதம் விசுவாசத்துல மட்டுமே கிடைக்கும். நல்லா விசுவாசிக்கணும். காணாததை விசுவாசிங்க, நடக்காததை நடக்கும் என்று விசுவாசிங்க, முடியாததை முடியும் என்று விசுவாசிங்க. பேச்செல்லாம் மாத்திருங்க. பழைய மாதிரியே பேசிட்டு இருக்க கூடாது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். அல்லேலூயா. நம்ம தலையெழுத்தை அப்படிதான், எங்க போனாலும் விளங்காது, நாசமா போயிடும். இந்த மாதிரி பழைய ஆளு மாதிரியே பேசாதுங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியா ஆயிட்டீங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகள். இனி நாங்க நல்லா இருப்போம். பிரச்சனை மாதிரி இருந்தாலும் சாலாயிரும், நெருக்கம் போல இருந்தாலும் விசால வந்துடும். மாத்தி பேச ஆரம்பிங்க. உங்க பேச்சுகள் மாறட்டும், உங்க பார்வை மாறட்டும், உங்க செயல் மாறட்டும், வாழ்க்கை ஸ்டைல் மாறட்டும். அல்லேலூயா. எல்லாமே டோட்டலா மாறட்டும். எங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் இருதயத்தில் இன்னும் நிறைய பாரங்கள், வேதனைகள், குழப்பங்கள். நாம ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா வேற நபர், நாம வேற ராஜ்யத்திற்கு கீழே வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்படக்கு முன்பதாக உலகம், உலகத்தின் ராஜ்யத்திற்கு கீழே நீங்க இருந்தீர்கள். இப்போவோ உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை வேறு பிரித்து விட்டார். உலகத்திலிருந்து வேறு பிரிச்சுட்டார். இப்போ உலக ராஜ்யத்திற்கு கீழே இருந்து வேறு பிரிச்சுட்டார். ஒரு நாள் பிசாசின் ராஜ்யத்திற்கு கீழே இருந்தோம், இன்னைக்கோ தேவனுடைய ராஜ்யத்திற்கு கீழே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகிய நல்லதா ஆண்டவர் பிரசங்கிக்கும் போது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் வந்திருக்கிறது என்று சொன்னார். மனம் திரும்புங்க. மனம் திரும்பிட்டீங்கன்னா நீங்க ஒரு ராஜ்யத்திலிருந்து இன்னொரு ராஜ்யத்திற்குள்ள வந்துருவீங்க. இப்ப நான் சொல்லுகிறேன், நீங்க எந்த ராஜ்யத்திற்கு கீழே இருக்கிறீங்க? பரலோக ராஜ்யத்திற்கு கீழே இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஒரு நாள் பிசாசின் ராஜ்யத்திற்கு கீழே இருந்தோம், அவனுடைய அந்தகாரத்திற்குள்ளாக இருந்தோம், அவனுடைய கட்டுகளுக்குள்ளாக இருந்தோம், அவனுடைய மாந்திரிகத்திற்குள்ளாக இருந்தோம். இன்றைக்கோ கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாக இருக்கிற, அவருடைய மகிமைக்குள்ளாக இருக்கிற